Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 72888. மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ராஜராஜன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அரசுடைய அனைத்து அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசினுடைய இந்த புதுக்கோட்டை மாவட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்தித்தல் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய அரசு அமைந்து 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 4 ஆண்டுகளில் எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில், குறிப்பாக பெண்கள், மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்படுகின்ற வகையில் பல்வேறு முற்போக்கு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். குறிப்பாக பயணம் மேற்கொள்கின்ற அந்த விடிய பயண திட்டமாக இருக்கட்டும், பொருளாதார சுதந்திரம் பெறும் வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றோம். அது இப்பொழுது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது. அதேபோல மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, விளையாட்டுத்துறை என அனைத்து துறைகளிலும் பரவலாக அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுகின்ற வகையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல திட்டங்களை நாம் செயல்படுத்தியிருக்கின்றோம். வேண்டுமே அந்தந்த மாவட்டங்களின் பிரத்யேக தேவைகளையும் அறிந்து அதையும் கருத்தில் கொண்டு பல திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இப்படி மாநிலத்தின் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய இந்த திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது அவை மக்களுக்கு கிடைப்பதிலும் சில இடையூறுகள், தடங்கல்கள் ஏற்படலாம். அவற்றை களையும் வகையில்தான் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்று அவற்றிற்கு உடனடியாக தீர்வு காண முதல்வரின் முகவரி என்ற துறையை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மனுக்களுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து இங்கே தொடர்ந்து ஆய்வு செய்திருக்கிறோம். மனுக்கள் மீது தோய்வின்றி உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டுள்ளது போல மனுக்களை வெறும் தாள்களாக பார்க்காமல் அவற்றின் பின் உள்ள மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை மனதில் வைத்து செயல்படுமாறு நான் அரசு அலுவலர்களை உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8-9 மாதங்கள் தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த நிலையில பணிகளை எல்லாம் விரைந்து முடிக்குமாறு உங்களையெல்லாம் மீண்டும் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக பட்டா கேட்டு விண்ணப்பித்துள்ள மக்களுடைய மனுக்களை ஆய்வு செய்து அவர்களை அலைக்கழிக்காமல் உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். பட்டா வழங்கும் போது அவற்றை சட்டமன்ற உறுப்பினராகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், மக்கள் பிரதிநிதிகளை கூட அழைத்து சென்று அவங்களுக்கு வழங்கும்படி நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை கவனமாக பரிசீலனை செய்து அவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து உரிய தீர்வு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் அரசு அலுவலர்களால் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள், அவற்றின் பணி முன்னேற்றம் குறித்து என்னுடைய அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து ஒருங்கிணைப்போம். அரசு அலுவலர்களாகிய நீங்கள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு நல்ல பாலமாக இருந்து நம்முடைய அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேரும் வகையில் உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு இந்த அரசுக்கு நற்பெயரை பெற்று தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் பிரதிநிதிகள் வழங்குகின்ற முக்கியமான கோரிக்கைகள் மீது அறிக்கைகளை என்னுடைய செயலாளர் அவர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு நிதி வழங்குவது குறித்து முதலமைச்சருடையும் சம்பந்தப்பட்ட அமைச்சருடையும் பரிசீலனை செய்து ஆய்வு செஞ்சு அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.